இப்போ நம்ம மெந்தியும் ஒரு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன சாமான் வச்சுருக்கேங்கிறத காமிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அரிசி வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வச்சுருக்கேன். நமக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு 4-5 வரமிளகா வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் மெந்தியும், ஒரு 10 மிளகு, ஒரு துளி போகிறோம் ஜீரகம். இவ்வளோ தான். இது எல்லாமே எண்ணெய் விடாமல் அப்படியே வறுத்துக்க வேண்டியதான். எல்லாத்தையும் 1 by 1 எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் முதல்ல இதை கொஞ்சம் வறுப்பிடும். அதுக்கப்புறம் மேலே எல்லாத்தையும் 1 by 1 போட்டுக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தனியா கிடையாது, பச்சை மிளகா கிடையாது, இஞ்சி மட்டும் துளிப்போர வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப வேணுங்கிறதுல துளிப்போர இஞ்சி, தேங்காய் அரைக்கும் போது துளிப்போர இஞ்சி மட்டும் போட்டுட்டா போகிறோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். அப்படியே மெந்தியை ரொம்ப சேர்த்தாலும் கசந்துடும். அதனால் உங்களுக்கு திட்டமாக பார்த்துக்கோங்க. அது மாதிரி மிளகாவும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு இது வந்து நல்லா தாராளமாக ஒரு 4 பேர் நல்லா சாப்பிட்லாம். ஒரு குழம்பு அந்தளவுக்கு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எண்ணெய் வேண்டாம், அப்படியே வறுத்துக்கலாம். இந்த மெந்தியம் ஒரு குழம்பு வைக்கிறது ரொம்ப குளுமை உடம்புக்கு. மெந்தியம் செய்கிறதுனால ரொம்ப குளுமை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வெந்தயத்தோட கசப்பு தெரியாது. நம்ம இந்த மேலே தேங்காய்லாம் சாமான்கள்லாம் வைக்கிறோம் இல்லையா, அதனால் தெரியவே தெரியாது. அந்த மெந்தியத்தோட வாசனை நல்லா தெரியுமே தவிர, ஆனால் கசப்பு தெரியாது அதில். இப்போது நம்ம போட்டிருக்க சாமான்களை எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வறுத்துடுத்து அப்படியே நம்ம தேங்காய் வச்சு அரைக்கலாம். இது வந்து ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேங்காய், துளிப்போரம், இஞ்சி வந்து நிறைய வைக்கக்கூடாது. சும்மா துளிப்போரம் வச்சா போகிறோம். தேங்காவும் இதுக்கு தேவையான அளவுக்கு திட்டமாக வச்சா போகிறோம். தேங்காய் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, நிறைய இருந்தாலும் சரியாக வராது. போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். இது போகிறோம். ஒரு தட்டில் மாற்றோம். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கலாம். இது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்கும். மட்டை எண்ணெயை விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்டி பெருங்காயம் இதில் போட்டுலாம். இந்த பெருங்காயம் பொரிட்டோம். அதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு சாமான்லாம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சால் மட்டும்தான் நல்லா பொடியாகும். இல்லைன்னா அப்படியே நமக்கு கட்டி அப்படி நின்றுடும் ஒரு பக்கம். இப்போ இந்த கறிப்பொடி எதுக்கெல்லாம் போட்டுக்கலாம்? கறிப்பொடி வந்து நம்ம ஒரு பிட்டில் பண்ணுறோம், ஒரு அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு கறி பண்ணுறோம், அந்த கறிக்கு எல்லாமே இது கரெக்டாக இருக்கும். இதை வந்து எடுத்து வச்சுடலாம். இப்போது நான் வந்து இதால் 2 கரண்டி போடுறேன் கடலைப்பருப்பு. இதால் 2 கரண்டி போட்டிருக்கேன். அது மாதிரி தனியாவும் இதால் 2 கரண்டி போட்டுருக்கேன். இதை வந்து நான் முதல்ல வறுப்போம். இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா மிளகா, அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகா போட்டுக்கலாம். நம்ம வந்து அரைச்சி விட்டு இப்போ ஒரு சாம்பார் பண்ணுறோம். இப்போ நம்ம அரைச்சி விட்டு ஒரு சாம்பார் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு சாம்பார் பொடியும் போட்டுக்க போகிறோம், இந்த பொடியும் போட்டுக்க போகிறோம். அதனால் இதுக்கு தேவையான மிளகாவை இதில் வச்சுப்போம். அடுத்தது இந்த மிளகாவத்தால் இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 50 கிராம் மிளகா இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதில் இந்த அளவுக்கு போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது எல்லாமே மிளகா நிறைய வச்சுட்டோம்னாக்கா ஒரு மாதிரி சுள்ளுன்னு ஒரு ஒத்த வரப்பு வரைக்கும் அதில். ஏன்னா நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்து தான் பண்ணணும். வெறும் அரைச்சி விட்டு இதே மட்டுமே பண்ண போகிறதில்ல. அதுவும் சேர்த்து போட்டுக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டு தான் நல்லாயிருக்கும். அம்மா லாஸ்ட் வீடியோவில் சாம்பாருக்கு வந்து இந்த பொடி போட்டுண்டா, அதனால் நீங்கள் மெஷர்மெண்ட் கேட்டதுனால இப்போ ஆமாம், நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்கேன். அதனால் உங்களுக்காக நான் திரும்ப காமிக்கிறேன். ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இப்போ திரும்பி நீங்கள் கேட்கறதுனால தான் நான் இதை காமிக்கிறேன். இது மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சுண்டலே பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு கறி பண்ணுறோம் அப்படின்னா போட்டுக்கலாம். ஒரு பிட்டில் அரைச்சி விட்டு சாம்பார், இந்த பொடி கையில் இருந்ததுன்னா நமக்கு எல்லாத்துக்குமே சௌரியமாக இருக்கும். எல்லாத்தையும் வறுத்துட்டு அப்புறம் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாழைக்காய் கறி பண்ண போகிறோம். பெரிய வாழைக்காயை 2 வாழைக்காய் எடுத்து நல்லா பொடியாக தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு கறிக்கு வந்து புளி ஜலம் விடணும். நம்ம வந்து மட்டா துளிப்போரம் புளி வேணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கரைச்சி விட்டாக்கும்போது நமக்கு சரியாக வராது. இந்த அளவுக்கு புளியை காய் போடும்போது இந்த புளியை அதோடு போட்டுட்டா இந்த புளிப்பு பூரா அந்த காயில் இறங்கிடும். இப்போ வந்து இந்த புளியை நான் முதல்ல போடுறேன். தண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு துளிப்போரம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு இந்த உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ அது மேலே இந்த வாழைக்காயும் அது மேலே அப்படி போட்டலாம். போட்டுட்டு நல்லா கலரி விட்ருவோம். அந்த புளியெல்லாம் சேர்ந்து இதோட மஞ்சப்பொடி, உப்பு, புளி எல்லாம் சேர்ந்து இதோடு வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே கெட்டியாக புளி இருக்கும். நம்ம எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கறி பண்ணிக்கலாம். இது காய் நல்லா வேகட்டும், அப்புறம் காமிக்கிறேன். இப்போ வாழைக்காய் வெந்துடுத்தா பார்க்கலாம். நல்லா வெந்துடுத்து பார்த்தாலே தெரியுது. இதை பாருங்க, நம்ம போட்ட புளி வந்து தனியாக கரெக்டாக இருக்குது. இதை எடுத்துடலாம். இந்த புளிப்பெல்லாம் அதில் இறங்கி எடுத்து நம்ம போட்ட புளி தனியாக இருக்குது இதில். இப்போ காய் பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்துடுத்து. இதை வடிகட்டிக்கலாம். இது அடுப்பு ஆஃப் பண்ணி தேங்காய் துவையல் பண்ண போகிறோம். அதுக்கும் மட்டை எண்ணெய் விட்டுப்போம். ரொம்ப நிறைய எண்ணெய் விட்டோம்னாக்கா நமக்கு அரைக்கும் போது பிசிறின்னு விடும். அப்படியே இந்த கட்டி பெருங்காயத்தை இதை முதல்ல போட்டுப்போம். பெருங்காயம் பொரிட்டோம்.
தேங்காய் தொகையிலுக்கு கொஞ்சம் மிளகு வச்சு அரைச்சோம்னா பருப்பு பொடி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கும். அப்படியே மிளகு பொரியட்டும். நீங்கள் உங்களுக்கு தேங்காய் தொகையில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன். இது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுருக்கேன். உளுத்தம் பருப்பு 2 கைப்பிடி போட்டுருக்கேன். மிளகாவும் இந்த மாதிரி 4-5 மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு காரம் புளிப்பெல்லாம் கூட இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். மிளகு உளுத்தம் பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பிட்டு எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தேங்காய் வச்சு அரைக்கும்போது காமிக்கிறேன். இப்போ நம்ம வாழைக்காய் கறி பண்ண போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கறிப்பொடி இந்த மாதிரி நைஸாக இப்படி பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு எதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பொடி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இந்த 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் நமக்கு சரியாக இருக்கும். இந்த பொடி போட்டால் சில பேர் தேங்காய் போட மாட்டா. ஆனால் இந்த கொஞ்சம் தேங்காய் போட்டால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டுக்கிறேன். நிறைய பேர் போட மாட்டா அதில். இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம உப்பு போட்டு வேக வச்சதுனால உப்பு போட்டு புளி உப்பு மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு வேக வச்சுட்டோம். அதனால் நமக்கு அது தேவை கிடையாது. இப்போ இதுக்கு மேலே போட்டிருக்கிறது தேங்காவும் இந்த கறிப்பொடி மட்டும்தான். இதுவும் ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. நான் பெரிய வாழைக்காயை 2 நறுக்கின்னு இருக்கேன். அதாவது அவ்வளவா சாப்பிட்றத பொறுத்து இருக்குது. கம்மியாக சாப்பிட்றவாளும் இருப்பா, திட்டமாக சாப்பிட்றவாளும் இருப்பா. அதனால் நம்ம அதை வந்து அவ்வளோ கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. அதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துக்கோங்க. இது போகிறோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய் தொகையில் அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய முடி 1 முடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இது இந்த பருப்பு சாமானோடது. அதுக்கு வந்து புளி இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான உப்பும் வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம். கல் உப்பும் இந்த அளவுக்கு போட்டுருக்கேன். இதை முதல்ல ஃபஸ்ட்டு அரைப்போம். அரைச்சதுக்கப்புறம் மேலே தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் தொகையில் ரெடி எடுத்து இந்த அளவுக்கு அரைச்சா நமக்கு சரியாக இருக்கும். இந்த கெட்டிக்கு இருந்தாலும் நமக்கு சரியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் உதுராக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் சரியாக இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ இந்த எண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மோர் குழம்பு பண்ண போகிறோம். இது ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மோரை வந்து நான் இப்படி திக்காக சிலிப்பி வச்சுருக்கேன். மோர் திக்காக இருந்தால் தான் நம்ம அரைச்சி விட்டு திரும்பி ஜலம் விடும்போது கரெக்டாக இருக்கும். இதோ அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒட்ட வழிச்சு அதில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மோர் குழம்புக்கு அரைச்சி விழுது எல்லாத்தையும் கொட்டி சரி பண்ணிவிட்டோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, வேண்டாம்னு நிறுத்திடலாம். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது என்ன நம்ம சேப் மிளகா வச்சு அரைச்சிருக்கோம். இந்த கலரில் இருந்தால் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம பச்சை மிளகா வச்சு அரைக்கிறதுக்கு மோர் குழம்புக்கு மஞ்சப்பொடி லைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும். இது சேப் மிளகாவாக இருக்கிறதால இந்த கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த திக்னஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு பொங்கி விட்டுட்டு இதுக்கப்புறமா இறக்கி மோர் குழம்பு இப்போ தான் வச்சுருக்கோம். இது நல்லா அப்படியே பொங்கி வரட்டும். பொங்கி வரும்போது நம்ம இறக்கி ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா தாளிச்சு கொட்டிடலாம். மோர் குழம்பு நல்லா பொங்கிடுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மோர் குழம்புக்கு நம்ம தாளிச்சு கொட்டலாம். முதல்ல வந்து கடுகுக்கு மட்டும் மட்டை எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இதுவும் இந்த கருவேப்பிலையும் அப்படியே அதிலே போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சுண்டைக்காய் வத்தல் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். இல்லை கம்மியாக போடுறோன்னா கம்மியாக போட்டுக்கலாம். சில சுண்டைக்காய் வத்தலில் உப்பு போட்டுக்கும், சிலது போடாமல் இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க மோர் குழம்புல. இப்போ நான் வந்து ஒரு 10-15 அளவுக்கு இருக்கும். நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கருப்பாக கொஞ்சம் கருப்பாகட்டும். அப்புறமா போடலாம் எண்ணெயில் இந்த மோர் குழம்புக்கு. இது கொஞ்சம் நல்லா வறுப்படணும். வறுப்பட்டால் மட்டும்தான் சுண்டைக்காய் வத்தல் நல்லா இருக்கும். உடனே டக்குன்னு போட்டுட்டோம்னாக்கா ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். அந்த வாசனை வராது. அதில் சுண்டைக்காய் வத்தல் இன்னும் கூட கொஞ்சம் கருப்பாகணும். இது வந்து வாய் புண்ணு, வயிற்று வலி, இதுக்கு இந்த பித்தம், தலை சுத்தல், இது மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்னாகும். இது சுண்டைக்காய் வத்தலை நம்ம எதுலெல்லாம் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ, சாத்துக்கு வறுத்து போட்டாலும் சரி, இந்த மாதிரி குழம்பு வச்சாலும் சரி, இல்லை சுண்டைக்காய் வத்தல் போட்டு சாம்பார் வைப்பேன் அதில் வச்சாலும் சரி, நமக்கு எதெல்லாம் பண்ணி சாப்பிட்லான்னு நினைக்கிறோமோ அதிலெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது
அது மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இப்போது இந்த சுண்டைக்காய் வத்தலும் நல்லா வறுத்து எடுத்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுண்டைக்காய் வத்தலை மோர் குழம்புல கொட்டிடலாம். இன்றைக்குள்ளே மாலைப்பட்சி சமையலாம் ரெடியாக எடுத்து வாழைக்காய் கறி பண்ணியிருக்கேன், தேங்காய் தொகையில் அரைச்சிருக்கேன், சுண்டைக்காய் வத்தல் போட்டு மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் சாதம் வச்சுருக்கேன். இதே மாதிரியே எல்லாமே பண்ணியிருக்கேன். நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. டிஃபனுக்காக நம்ம ரவா பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து மாலை பட்சத்தில் முழு அரிசி வந்து நைட்டு பலகாரத்துக்கு நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதனால் பொங்கலுக்கு பதிலாக நீங்கள் இந்த ரவா பொங்கல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம கல்யாணங்களில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி பொங்கல் அதே சுவையில் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் கார சட்னியோ தேங்காய் சட்னியோ எது தொட்டுனாலுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மத்தியானம் வச்ச சாம்பார் கூட உங்களுக்கு இதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரவா பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பைத்தம்பருப்பை நல்லா 2-3 தடவை களைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ இந்த பைத்தம்பருப்பை குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பைத்தம்பருப்பு வந்து எந்த அளவுக்கு நல்லா வேக வருதோ அப்போ தான் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வேக வச்சுட்டு பார்க்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்க போகிறோம். நெய் சூடானதும் இதில் 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸான ரவா வேண்டாம், கொஞ்சம் பெரிய ரவாவாக இருந்ததுன்னா பொங்கல் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரவாவை நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த நெய்யில் வந்து வறுத்துக்க போகிறோம். நெய்யில் வறுக்கும் போது அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கட்டியும் தட்டாது. இப்போ இந்த ரவா வறுத்துட்டே இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பச்சை தண்ணி விடுறதை விட வெந்நீர் விட்டால் தான் ரவா பொங்கலோ ரவா உப்புமா எது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரவாவும் நல்லா வெந்து வரும், அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். பொதுவாக சமையல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் நானுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலோ உப்புமாவோ எது பண்ணாலுமே தண்ணி கம்மியாக எடுத்துனா திருப்பி மேலே பச்சை தண்ணியோ அது எல்லாத்தையும் அப்படி விட என்ன ஆகும்னா அதோட டேஸ்ட்டும் மாறிடும், ஒரு மாதிரி மழுக்குன்னு ஆகிடும். அது கரெக்டான ஒரு பதத்துக்கு வரவே வராது. ஸோ பொதுவாக சமையல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லோரும் கற்றுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கற்றுப்போம். அதனால் நீங்கள் எந்த ஒரு ரெசிபி எது பண்ணாலுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம தண்ணியோட அளவு முன்னாடியே நம்ம என்ன விடுறோமோ அதுதான் அதுக்கு வந்து கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் நினச்சி நம்ம வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னா அது சரியாகவே வராது. அதனால் அளவுகள் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அதை கற்றுண்டு பண்ணோம் அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ரெசிபி பண்ணாலுமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டாச்சு. செவக்கக்கூடாது, வாசனை மட்டும் தான் வரணும். அந்த அளவுக்கு வறுத்துன்ட்டு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரவா பொங்கலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ வெந்நீர் சூடாக எடுத்து இந்த 4 டம்ளர் அளவுக்கு வெந்நீரை இந்த ரவாவில் வந்து விட்டுக்க போகிறோம். ரவாவில் அந்த வெந்நீரை விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் வந்து கரைச்சிக்கோங்க. நம்ம நெய்யில் வறுத்துருக்கிறதுனால சின்ன கட்டி இருந்தால் கூட டக்குன்னு வந்து உங்களுக்கு இந்த வெந்நீரில் கலந்து வந்துடும். இந்த வெந்நீரில் இந்த ரவாவை நல்லா வெந்து வந்துடும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நான் வந்து இந்த மஞ்சள் பொடியும் உப்பு போடுற அந்த கிளிப்பு வந்து டக்குன்னு மிஸ் ஆகிடுது. ஸோ அதனால் அது 2 தான் சேர்த்துட்டுருக்கேன். நிறையா மஞ்சள் பொடி போட்டுறக்கூடாது, லைட்டாக அந்த கலருக்காக தான் போட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுருந்தா கூட போதும், ஏன்னா நம்ம வந்து பைத்தம்பருப்புலேயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவா வந்து நல்லா வெந்துடுத்து. இதில் நம்ம வேக வச்ச அந்த பைத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரண்டியால் மசிச்சுட்டு அப்படியே இந்த ரவாவில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக ரவாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தம்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து கலப்படாது. அதனால தான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் பைத்தம்பருப்புக்கு, 1/2 டம்ளர் பைத்தம்பருப்புக்கு. இப்போ பைத்தம்பருப்போடு இந்த ரவா வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கிற தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு விட்டுருக்கேன். அடியில் வந்து 1-2 பைத்தம்பருப்பும் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து பொங்கல் ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து சரியாக வராது, அதனால தான். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இது வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த பைத்தம்பருப்பும் ரவாவும் நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பொங்கல் மாதிரி இருக்காது, உப்புமா மாதிரி ஆகிடும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தாளிப்பு இதுக்கு வந்து போட்டுக்க போகிறோம். அதுக்காக பக்கத்தில் ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாகவே நெய்யில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இவ்வளோ நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து எண்ணெய் வேண்டாங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக நெய் சேர்த்துட்டுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பும் நம்ம வந்து இந்த நெய்யிலே போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடியும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த மிளகு ஜீரகம்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த கொதிச்சுட்டுருக்கிற இந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுருக்கிற இந்த தாளிப்பை வந்து எடுத்து போட்டுடலாம்.
முன்னாடியே தாளிப்பு போட்டு ரவா வறுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. பொங்கலுக்கு வந்து கடைசியாக தாளித்து கொட்டினா தான் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு இந்த வறுத்ததெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். பொங்கல் வந்து நல்லா கெட்டியாகிடுது. ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி இந்த பொங்கல். அதே சமயத்தில் இந்த ரவா பொங்கல் டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட ஒன்றும் வேண்டாம். இந்த தாளிப்பு போட்டதுலேயே வந்து உங்களுக்கு அவ்வளோ வாசனை, அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக நம்மளோட ரவா பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ தண்ணியோட அளவு மட்டும் நான் சொன்ன அளவில் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிடலாம். தொட்டுக்கிறதுக்காக தக்காளி போட்டு ஒரு கார சட்னி, மத்தியானம் வச்ச சாம்பார், ரவா பொங்கல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலை வச்ச டிஃபன். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபியும் கூட, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக நம்மளோட ரவா பொங்கலை வந்து ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரவா பொங்கல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.